அருணகிரியின் திருப்புகழ் பற்றி பேச வந்திருக்கிறேன். வாய் மணக்க மணக்க. திருக்குறளாய் உயர்ந்து நிற்கும் திருப்புகழை படித்தால் வெறுப்புகளை விலக வைக்கும், பொறுப்புகளை உணர வைக்கும். திருப்புகழ் பாடினால் முருகன் தோன்றுவாரா? இதே சந்தேகம் காளிபக்தன் சம்பந்தாண்டானுக்கும் வந்தது. அருணகிரியை வாதுக்களைத்தான். திருவண்ணாமலை வளைகாப்பு மண்டபத்தில் அருணகிரி திருப்புகழை பாடினார். முருகன் வரவே இல்லை. காரணம், குழந்தையாக்கி முருகனை உன் மடியிலேயே வைத்துக்கொள் என காளிபக்தன் சம்பந்தம் காளியோடு போட்ட ஒப்பந்தம். மதுரவாணி தானாட, மணலில் வேதன் ஆராட, மருவு வானில் உளோராட, மதியாட வனச மாமியாராட, நெடிய மாமனாராட, மயிலும் ஆட நீ ஆடி வரவேணும் என திருப்புகளில் கடவுளோடு மயிலையும் இணைத்த அருணகிரி பாட, மயில் தோகை விரித்தாட, பார்வதி பாலமுருகனுக்கு மயிலை காட்ட, மயிலேறி பாலமுருகன் 16வது தூணை புலந்து தன் கன்னி தமிழ் முகத்தை காட்டினான். திருவண்ணாமலையில் இன்றைக்கும் திருப்புகழ் சாட்சியாய் ஒரு தூணிலிருந்து புறப்பட்ட சந்நிதியே இருக்கிறது. அன்னை காளியின் மீது